ஒரு தவளை இருந்துச்சு. அந்த தவளை ஜாலியாக ஆற்ற கடக்கிறதுக்கு போகுது. நான் சொல்கிறது தவளைனா தவளை இல்லை, நாம தான் அப்ளிகேஷன். அது பார்த்து அந்த பக்கம் ஒரு தேள் வந்துச்சு. நான் சொன்னது தேள்னா தேள் கிடையாது. நம்மளை பெத்தது, நாம பெத்தது, நம்ம கூட பிறந்தது, நமக்கு பிறந்தது, அதுங்களுக்கு கல்யாணம் ஆணுச்சுன்னா அவங்க வந்து சேர்ந்தது, இல்லை எது வேணாலும் இருக்கலாம். வேலைக்கு போகிறது இடத்துல வந்து சேர்றது, சும்மா தெருவில் நிற்கும் போதே வந்து வாய்க்கிறது, இது எல்லாம் அந்த வகையில் சேரும். பஞ்சதந்திர கதை சொல்லி தருதுங்க. இப்படி சொல்லிது பாருங்க. நான் இன்னைக்கு இதை சொல்லிட்டு போயிடுறேன், வீட்டில் போய் முடிஞ்சா யோசிச்சு பாருங்க. தேள் வந்து சொல்லுது தவளை கிட்ட, தவளை எனக்கு அந்த பக்கம் போகணும், நீ ஹெல்ப் பண்ணு. தவளை சூப்பர் அறிவு இருக்குல்ல நமக்கெல்லாம். நான் மாட்டேன்ப்பா, நோனோ. தேள் கேட்டுச்சு, வை? ஏன்? நீ கொட்டுவ, நான் செத்துருவேன், லூசா நீ. நான் உன்னை கொண்டு போய் விட சொல்கிறேன். நான் உன்னை கொட்டுனேன்னா எனக்கு நீச்சல் தெரியாது, நானும் தானே சாவேன். கூட்டிகிட்டு போ. தவளை கன்வின்ஸ் ஆயிடுச்சுங்க. நம்மள மாதிரி இவ்வளோ சீக்கிரம் கன்வின்ஸ் ஆகிறோம் நாம. அப்பா, தேள் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிருச்சு. தவளை முதுகில் ஏறிக்கோ, கொட்ட மாட்டேன்ல, நான் தான் சொன்னேனே கொட்ட மாட்டேன், லாஜிக்கும் சொல்லிட்டு அப்புறம் இது கொட்ட போகிறேன். ஏறு. ஆறு தழும்புது, போகுது. ரொம்ப தழும்பு வரும் பொழுது பயப்படுது தேள். தவளை சொல்லுது, பயப்படாத, எனக்கு தெரியும், நீச்சல் தெரியும், நான் கூட்டிகிட்டு போய் விட்டுறேன். கேட்டுக்கிட்டே இருந்துச்சு தேள். கொஞ்சம் தூரம் தாங்க இருக்கும் கரை, ஓங்கி தலையிலேயே கொட்டிருச்சிங்க. இப்போ தேளும் முழுகுது, தவளையும் முழுகுது. கீழே முழுகும்பொழுது தவளை கேட்குது, நாம் எல்லாருமே கேட்குற மாதிரி, உனக்கு நல்லது தானே பண்ண, உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக தானே இருந்தேன், இப்படி நடு மண்டையில் போட்ட, இப்போ நான் சாவுறேன், நீயும் தானே சாவுற, அறிவில்லை உனக்கு, எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு தவளை கேட்குது. தேள் தந்த பதில் தான் சூப்பர். நீங்கள் இன்னைக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க இந்த மெட்டீரியலை. தேள் சொல்லிச்சான், கொட்டணும்னு கொட்டலை, கொட்டுறது என் இயல்பு. ஜோராக கை தட்டுறவங்க எல்லாம் முழுமையாக அனுபவிச்சவங்க. அதை அவர் வேணும்ன்ட்டு செய்ய மாட்டாருங்க, அவருக்கு சட்டுன்னு கோவம் வந்துடும். அவ நல்லவ தாங்க, எங்கேருந்து தான் வருதோ அந்த புத்தி, அப்போ மட்டும் இப்படி பண்ணிடுவான். இது எனக்கு புரிகிறது என்றால் நான் தேளோட வாழ்வேனை தவிர முதுகில் ஏற்ற மாட்டேன்ல. இதை சொல்லித் தருகின்றன புத்தகங்களே, நன்றி. என் வாழ்க்கையை காப்பாற்றுகிறாய், நன்றி. கவனம், ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றேன். கவனத்தோடு இருக்க வேண்டும் நாம். பல நேரங்களில் நம்முடைய சீரழிவுக்கு காரணம் கவனச்சிதறல் தான். ஆர்ப்பாட்டமாகவும் நகைச்சுவையாகவும் பேசுகின்றவர்களுடைய பேச்சை ஆர்வமாக கேட்கும் நாம், ஆர்ப்பாட்டமும் நகைச்சுவையும் இல்லாமல் ஆழமான அறிவோடு பேசுகின்ற சான்றோர்களின் பேச்சை கேட்டு பயிற்சி பெற வேண்டும். நம் வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய முத்துக்கள் அங்கிருந்து கிடைக்கலாம். என்னுடைய அப்பா சொல்லுவார், கடல் முழுக்க தண்ணி இருக்குங்க, உள்ள ஒரு சிப்பி வாய் திறந்து மூடிட்டு இருக்கோம், பார்த்துருக்கீங்களா? கடல் முழுக்க நீர் இருக்குல்ல, அது ஏன் தாகத்தோடு இருக்கு? ஏனென்றால் அதற்கான துளி, தாகத்தை தணிக்கக்கூடிய துளி கடலில் இல்லை. அது எங்க இருக்கு? வானத்தில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய மேகங்களுக்குள் மறைந்து இருக்கு. கரெக்டா அது வரணும், மழையா விழணும், ஆழ்கடல்ல போகணும், சிப்பி வாய்த்திருந்து மூடுகின்ற அந்த பிசிக்ஸ் இருக்குல்ல, அது அங்க ஒர்க் அவுட் ஆகணும். அப்ப அதை உள்ள போய் உட்காரம் பாருங்க, அது வெறும் துளி அல்ல, முத்தாக மாறும்.
உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடுகின்ற துளிகள் இதோ நேர போனா இருக்கு 200 அரங்கங்களுக்கும் மேல இருக்குல்ல, அங்க கொட்டி கிடக்கின்ற கோடானு கோடி புத்தகங்களுக்குள் உங்கள் சொல் எனும் மந்திரம் நீர்த்துளி என்கின்ற முத்து மறைந்திருக்கிறது. எங்கேயோ வாசிக்கிறேன், நான் எதுவும் வாசிக்கிறேன். எதையோ வாசிக்கின்ற பொழுது ஒன்று தெரிகிறது. சொல்லலாமான்னு தெரியல, எங்க சொல்லாம எங்க சொல்றது. புத்தகத்தை காலில் தொட்டினா என்னங்க பண்ணலாம்? எடுத்து அரபியில் ஏதோ எழுதி போட்டிருக்கு, சமஸ்கிருதத்தில் ஏதோ எழுதி போட்டிருக்கு, காலை மிதிச்சிட்டிங்க, என்ன பண்ணுவீங்க? எடுத்து அதில் யாரோ ஒரு வில்லகம் பிடிச்சவன் கெட்ட வார்த்தை எழுதி வச்சிருக்கான். படித்தாதானே தெரியும் அது கண்ணில் ஒத்திக்கிறதா கிழிச்சு போடுறதான்னு. பார்த்தவுடன் புக்கு படித்து பாருங்க, கிழிச்சி தூர எறிகின்ற புத்தகங்கள் உண்டு, நெஞ்சத்தோடு அரவணைத்துக் கொள்ளுகின்ற புத்தகங்கள் உண்டு. எந்த புத்தகம் உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவி செய்யுமோ அந்த புத்தகங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அதை தேடி கண்டுபிடிக்கிறது தான் 10 நாள் வைக்கிறாங்க. 10 நாள் ஃபஸ்ட்டே வந்து புக்கு வாங்கிடாதீங்க, ரவுண்ட்ஸ் போங்க, இதெல்லாம் சாப்பிடுங்க, இங்கே உட்காந்து பேச்சை கேளுங்க, போங்க, ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு வாங்க, எவ்வளோ பணம் இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. உங்களுடைய ஆசிரியர்கள், நண்பர்கள், சான்றோர்களிடத்தில் கேளுங்க, இந்த வருஷம் எந்த புக் வாங்கினா நல்லாயிருக்கும். தேர்ந்தெடுத்து திட்டமிட்டு புத்தகங்களை வாங்குங்கள். எனக்கு தெரிந்து ஒரு பென்சிலை கடைசி வரைக்கும் எழுதி தீர்த்த பிள்ளையும் இல்லை, ஆசையாக வாங்கி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய புத்தகங்களை படித்து தீர்க்கின்றவர்களும் இல்லை. சார் சொன்னார் 20 லட்சம் புக்கு விற்பனை ஆயிருக்குன்னு. நான் சொல்லட்டுமா, ஒரு ஆசிரியரா, வாசிக்கும் பழக்கம் குறைந்திருக்கிறது. என்ன இது ஐரானிக்கல் டிஃபரன்சியேஷன்? புக்கு நிறைய விற்பனை ஆகுது, படிக்கும் திறன் குறைந்திருக்கிறது. ஏன்? புத்தகங்களை அலங்காரமாக கையில் எடுக்கிறோம்? கிடையாது. ஒரு புத்தகத்திற்கு ஆக பெரிய அவமரியாதை எது தெரியுமா? வன்முறை எது தெரியுமா? அதை படிக்காமல் விடுவதுதான். எட்நூறு பக்கம் இருக்கோங்க, 749வது பக்கத்தில் நமக்குன்னு ஒரு வரி எழுதியிருப்பாங்க. அவன் அதுக்கு தாங்க அவ்வளோ பேஜஸையும் நம்ம கடக்கணும். டக்குன்னு அந்த சொல் அப்படி வந்துடாது. நான் ஏன் தெரியுமா புத்தகத்துக்கு நன்றி சொல்றேன்? ஒவ்வொருத்தரும் துடிக்கிறாங்க, தன் வாழ்க்கையில் தான் கண்டெடுத்த பேருண்மையை, பெரும் ரகசியங்களை அந்த புத்தகங்களின் வழியாக உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை நீங்கள் படித்து விட வேண்டும் என்று ஒவ்வொருவரும் துடிக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு புத்தகமும், இங்கே பதிப்பாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும். இங்கே எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு புத்தகமும் ஒரு பதிப்பாளரின் வாழ்க்கையை காவு கேட்கும்.